வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் வச்சு ரொம்ப சூப்பராக அழகாக மணக்க ஜீரக சம்பா ரைஸ் வச்சு அட்டகாசமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். நீங்கள் இது ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது பயப்படவே வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரிசியோட அளவு எப்படி, அதை என்ன லெவலில் ஊற வைக்கணும், அதோட வாட்டர் லெவல் எப்படி அப்படிங்கிறத நான் எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஜாதி பத்திரி ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ குட்டியாக எடுத்துக்கோங்க, 10 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 2 பிரியாணி இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கல்பாசி. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கூடாது, பவுடர் போல் அரைச்சி எடுத்தாச்சு. அதை வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் 5 முந்திரி எடுத்துக்கோங்க, 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 10லேருந்து 13 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இது குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு நெய் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகிட்டும். எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பிதுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கூட கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஐட்டம் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ரொம்ப லோ பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பொருளையும் நம்ம கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்தாச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, டீஸ்பூனில். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துக்கலாம். அடி ஒட்டி இருக்க போது நல்ல அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுக்கோங்க. சைடில் ஒட்டி இருந்தாலும் அதை உள்ளே தள்ளி விட்டுருங்க, உணர்ந்த மாதிரி போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஜார் அளமான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் போல் வந்தது, அதுவும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகணும். அதுக்காக ஓரங்களில் அப்பப்போ உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. உள்ளே தள்ளிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கரண்டியை கலரி விட்டுட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதை நல்லா கலவினதுக்கப்புறமா ஜீரக சம்பா ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு நல்லா 2 டைம் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகம் சம்பா ரைஸ் வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன். அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 1க்கு 1.5 அப்படிங்கிறது அளவு. இப்போ நான் 1.25 டம்ளர் கப் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால 2 டம்ளர் அளவு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு அரிசி கழுவின தண்ணியே கரெக்டாக இருந்தது 2 டம்ளருக்கு. நீங்கள் தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஊரங்கள்லாம் கலந்து விட்டுருங்க. அடியில் நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜீரக சம்பா ரைஸ் உள்ளே கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா சாதத்தில் ஒட்டாது. அதுக்காக தான் சாதம் அரிசி போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் பெரிய சைஸாக இருந்தால் ஆஃப் மூடி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் ஒரு லெமன் புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சாதமும் தண்ணியும் இந்த போல் ஒன்றா இருக்கணும். அந்த ஸ்டேஜில் மேலால் மல்லி இலையும் நல்லா ஒருக்க கலந்ததுக்கப்புறமா மேலால் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு 7 நிமிஷம் வரையிலும் விசில் போட வேண்டாம்.
7 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மணக்க ஜீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜிடபிள் தலப்பக்கட்டி பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. நல்ல சாதம் உதிரியாக அழகாக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி ஒட்டவே இல்லை. வெஜிடபிள்ஸும் கரைஞ்சி போகலை. நல்லா குக்காக இருக்குது, ஆனாலும் முழுமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள் தலப்பக்கட்டி பிரியாணி டக்கராக தயாராகிருச்சு. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அழகாக பரிமாறுங்க. ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் ஜீரக சம்பா ரைஸ் வச்சு தலப்பக்கட்டி பிரியாணி டக்கராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.